இதுதான் மதக்கண்டை கழுவுற ப்ராசஸ். இப்படி தான் மதக்கண்டை மீன் கழுவணும். மண்டையை அழகாக புட்டுட்டு இந்த மாதிரி புட்டுட்டு குடலில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா உப்பு போட்டு வரைஞ்சி இந்த மாதிரி தேய்ச்சி நல்லா கழுவணும். கழுவி க்ளீன் ஆகிடுச்சா நல்லா உயிர் மீன் நல்லா விழுந்துருக்குதுங்க. நல்லா க்ளீன் பண்ணணும். நல்லா சுத்தமாக கழுவணும். நல்லா 5-6 தடவை கழுவி எடுத்துட்டு வாழை எடுக்கக்கூடாது, நறுக்கக்கூடாது. வாழை நறுக்குனா மீன் சுத்தமாகாது, வீணாட்டுக்கும் மீன். கலந்து குழுக்குதாயிடும். இப்படி வச்சுக்கணும். மீன் நல்லா க்ளீன் பண்ணிட்டோமா. இப்போ என்ன செய்யணும்னா அதுக்கு முள் எடுக்கணும். நடுப்பற உள்ள முள்ளை எடுக்கணும். ஸ்ட்ராங்காக ஒன்று வைக்கிறேன். எங்களுக்கு ஸ்டாண்டு கூட கிடையாது. நாங்கள் தான் அப்படி பார்த்து தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்போ என்ன செய்யணும், மீனை இப்படி கலந்து இப்படி பிரித்து இதை இப்படி எடுத்து இந்த நடுவில் இருக்கிற எலும்பை இப்படி பிக்கணும். உயிர் மீனாக இருக்கா வராது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அடைச்சிக்கிச்சு. இப்படி வந்துடும். இப்படி போடுறோம். எடுத்து விரித்து போட்டுக்கலாம். இதுதான் அந்த மீனுடைய ப்ராசஸிங். இது போட்டிருக்கேன் பாருங்க. இப்படி தான் க்ளீன் பண்ணுறது. இப்படி க்ளீன் பண்ணிங்கன்னா மொதக்கண்ட மீன் டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி தான் க்ளீன் பண்ணி சமைக்கணும். அப்புறம் சமையல் போடுறேன்.